யா அப்ப இன்றைக்கு கர்த்தர் அருமையான இந்த யகாசியேல் என்கிற ஒரு தேவ மனுஷன் மூலமாக கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படும் போது அந்த அபிஷேகத்துல நிறைந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில யுத்தம் கர்த்தருடையதாக மாறுகிறது. போராட்டத்தை கர்த்தர் அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அதான் வசனம் சொல்லுது. என்ன சொல்றாரு ஆண்டவர்? உன்னுடைய போராட்டங்கள், உன்னுடைய கவலைகள், உன் துக்கங்கள் எல்லாத்தையும் என் பாதத்தில் வைத்து விடு, நான் அதை பார்த்துக்கொள்வேன் ஆண்டவர் சொன்னார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அதை ஏன் அவர் பார்த்துக்கொள்ளுன்னு சொன்னார்? நான் யுத்தம் பண்ணுவேன். யார் ஏசப்பா கிட்ட இறக்கி வைக்கிறீங்களோ அவங்களோட காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீதிமானுக்கு விரோதமாய் வரும் போராட்டங்கள், பிரச்சனைகள் அநேகம் உண்டு. ஆனாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார், நிச்சயம் விடுவிப்பார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த யகாசியேலுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அபிஷேகம் இறங்கி வந்து இவ்வளோ பெரிய யுத்தத்திலேருந்து கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க அவனோட வாழ்க்கையில் காணப்பட்ட விஷயம் என்ன அப்படின்றத இன்னைக்கு மொத்தம் 7 விஷயம் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 2 காரியத்தை மாத்திரம் நம்ம சுருக்கமாக பார்த்து விட்டு நம்ம அப்பம் பிக்குதல் ஆராதனைக்கு நேராக கடந்து செல்லுவோம். இந்த யகாசியேலை பற்றி சொல்லும்போது மாத்திரம் நீங்கள் வசனத்தை பார்த்தீங்கன்னா 7 காரியத்தை அவங்க சரித்திரத்தையே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அவங்க அப்பா பேர் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க தாத்தா பேர் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க கொள்ளு தாத்தா பேர் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க பாட்டம் பேரும் சொல்லப்பட்டிருக்கு. கவனிச்சிங்களா? அந்த வசனம் சொல்லும்போது அவனை இன்ட்ரோடக்ஷனை எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் அப்படின்னு சொல்லப்படுது. நேரடியாக யகாசியேல்னு சொல்லாம ஏன் ஆண்டவர் இத்தனை பேரை மென்ஷன் பண்றாரு? யோசனை பண்ணி பாருங்க. அவருடைய பூர்வீகத்தையே அவர் கொண்டு வராரு. அங்க 4 தலைமுறையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அதை ஆண்டவர் அங்க ஹைலைட் பண்றாரு அப்படின்னா, யார் மேல கர்த்தருடைய அபிஷேகம் அதிகமாக ஊற்றப்படும், யாரை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்படும்னா, இந்த 4 தலைமுறைன்னு சொல்லப்பட்ட இந்த பேர்களில் உள்ள மகிமையான ஆசீர்வாதங்களும் யாருக்குள்ள இருக்கோ அவங்கள கர்த்தர் அபிஷேகத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார்.